நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க அப்பாக்கு போன் போட்டு பேசினியா? எப்படி இருக்காரு? அவர் டெல்லியில எல்லா மந்திரியோட சேர்ந்து ஜாலியா கும்மாளம் போட்டுட்டு இருப்பாரு. நீ வேற. நான் போன் பண்ணி கேட்டேன். என்னங்க போனுங்க? யாரு தெரியலங்க. யாருடா? மா, அந்த மருதுமா. ஏய் காவியா, வாடிங்க. ஓடி போனோம் தங்கச்சி பின்னாடி இப்படி 2 பேரும் சுத்திக்கிட்டு இருந்தா வீட்டுல கிடக்கிற வேலையெல்லாம் எப்படி பாக்குறவ? ஏமா, போன பொண்ணு பத்திரமா திரும்பி வந்துட்டான்னு பாக்க போயிருக்கோம். அதுக்குள்ள ஏன் இந்த வீட்டுல வேலை பார்க்க ஆளே இல்லையா உனக்கு? ஆமாண்டா, உன் பொண்டாட்டி சொன்னா உனக்கு அப்படியே மூக்கு மேல வேத்துருமே. ஏமா, அவ வேற நான் வேறயா? டேய், உனக்காக தாண்டா பாக்குறேன். இல்ல அவளை இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டேன். டேய், அவ தங்கச்சிக்காக மட்டும் அவ வீட்டுக்கு போலடா. அதையே சாக்கா வச்சு இந்த வீட்டுல வேலையே செய்யாம இருக்கலாம்ல, அதே. அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? என்னைக்கு நான் இந்த வீட்டுல வேலை செய்யாம இருந்தேன்? காலையில எந்திரிச்சு காஃபி போடுறேன், டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். இதை விட வேற என்ன வேலை செய்யணும்? அதெல்லாம் சரிதான். எனக்கு யாரு டிபன் கொண்டாந்து கொடுக்கறது? என்னம்மா, உனக்கு டிஃபன் தானே வேணும்? என்ன கேட்டா நான் எடுத்து வைக்க மாட்டேனா? ஆமாண்டா, ரொம்ப நல்லா இருக்கு. 2 மருமகளை வச்சுக்கிட்டு ஆம்பளை பையன் ஒன்ன வேலை சொன்னா நல்லா இருக்குமா? உன் பொண்டாட்டி தான் இப்படின்னா தா நிக்குதே. விடிஞ்சு எந்திரிச்சா வீட்டுல மூளையை தேடி உட்காந்து அழுதுட்டே இருக்கு. சரியான விடியா மூஞ்சி. இதுகளை வச்சுட்டு நான் வீட்டுல எப்படி நான் வேலை வாங்குறது? டேய் தனுஷ், ஒண்ணு பண்ணலாம். பேசாம உன் மச்சினிச்சி திவ்யாவை நம்ம சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம். வீட்டுல சிட்டு மாதிரி வேலை பாப்பாடா. மா, என்னம்மா பேசுற நீ? அண்ணி இருக்கும்போது இப்படிலாம் சொல்லாத. திவ்யாவை பிரதீப் ஆசை வார்த்தை காட்டி கூட்டிட்டு போனாலும் எந்த தப்பும் பண்ணல. இவன் அவளோட நிழல கூட கல்யாணம் பண்ண அருகதை இல்லாதவன். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத. திவ்யாவை நல்ல கலெக்டரா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆமாண்டா, வீட்டை விட்டு ஓடி போய் இந்த ஊரே சிரிச்சவ இந்த மகாராணிய அப்படியே கல்யாணம் பண்ண காத்து கிடக்குறாங்க. டேய், ஒரு பய கூட கல்யாணம் பண்ண வர மாட்டான்டா. உன் அண்ணனுக்கு கட்டி வச்சாலும் நாங்க பழசெல்லாம் நினைக்காம நல்லபடியா பாத்துக்குவோம். மா, என்ன பேசுற நீ? அன்னைக்கு ஏதோ சொந்தம், நாமெல்லாம் ஒரே குடும்பம்னு கட்டிக்கலான்னு சொன்னேன். இப்போ அவ வேற ஒருத்தன் இழுத்துட்டு ஓடி இருக்காமா. 2 நாள் அவன் கூட வேற இருந்திருக்கா. அங்க அவ எப்படி இருந்தாலோ என்ன ஆனாலோ யாருக்கு தெரியும்? மா, அவள ஊரே காரி துப்புது. அந்த சாக்கடையில என்ன உள்ள சொல்ற நீ? வேணா ஒண்ணு பண்ணலாமா? நம்ம மூர்த்தி இருக்கான்ல டிரைவர், அவனுக்கு வேணா கட்டி வை. அதுக்கே அவளுக்கு தகுதி இல்ல. அதை விட்டுட்டு சும்மா என்ன போய் அப்படிங்கிற? பின்ன என் தங்கச்சி நீங்க கேவலமா பேசுறீங்கல்ல. நீங்கெல்லாம் ஒரு நாள் பார்க்க தான் போறீங்க. அவளை எப்படிப்பட்ட மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோன்னு பாருங்க. அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை யாருமே பார்க்க முடியாது. ஆமா ஆமா, ஐயோ உன் தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணுதான். அதான் ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்க தான் பாத்துட்டு இருக்கோமே. உங்க அப்பா ஒரு வாத்தியார இருந்துகிட்டு எந்த லட்சணத்துல பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்காரு பாரு. அடியே, நானும் தான் 2 பிள்ளைங்களை வளர்த்தேன், பொண்ணையும் வளர்த்தேன். எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு பாக்குறல்ல. உன் தங்கச்சி ஓடி போனதால அங்க ஏன் மகளுக்கும் அசிங்கம். ஏன் அது அப்படிலாம் பேசுறீங்க? அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சது? ஏய், என்னடி அவளுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? பாரு, உனக்கு வர வர திமிரு அதிகமாயிடுச்சு. டேய் பெரியவனே, என்னடா உன் பொண்டாட்டி உன் கண்ணு முன்னாடி உங்க அம்மாவை எதிர்த்து பேசிட்டு இருக்கா? நீ பாத்துட்டு குத்துக்கலாட்ட உட்காந்துட்டு இருக்க. ஏய், என்னடி புது பழக்கம்? அம்மாவை எதிர்த்து பேசிட்டு இருக்க? கொழுப்பு ஜாஸ்தி ஆயிருச்சா? அம்மா பேசுவாங்க, நீ கேட்கணும். இல்ல நடக்கிறதே வேற. மா, ஏமா எல்லாரோடையும் சண்டைக்கு போற? வயசான காலத்துல சும்மா இருக்க மாட்டேன்.
ஆமாண்டா, நீ இப்படிதான் பேசுவ. அதான் உன் பொண்டாட்டி உன்னை இப்படி மயக்கி வச்சிருக்கால, எல்லாம் எனக்கு தெரியும்டா. ஐயோ, நீ இருக்கியே, வாயை திறந்தா மூட மாட்டேன். கவ்யா, நீ வா. போயிடுங்க அப்படியே. ஏய், இங்க என்ன படமா காட்டிட்டு இருக்காங்க? பேன பாத்துட்டு இருக்க. ஓடி. டேய் சேது, மா, இவனை என்னடா திருத்தவே முடியாதா? திருத்தலாமா? ஒரு நாள் வருவான், மொத்தமா அவன் திருந்துவான். இல்ல திருந்த வைப்போம். எங்க போயிட போறான்? ஏன் திவ்யா, அண்ணன் இது வரைக்கும் நீ கேட்டதை வாங்கி தராம இருந்திருக்கனா? உனக்கு அந்த பிரதீப் தான் வேணும்னு சொல்லியிருந்தா நானும் எல்லார்கிட்டையும் பேசி உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன்ல. அதை விட்டுட்டு ஏன் இப்படி வீட்டை விட்டுலாம் போன? மாமா, என்ன மாமா, ஏன் இப்படி பண்றீங்க? அவளே பாவம், ஏதோ அறியாம வீட்டை விட்டு போயிட்டு அது தப்புன்னு உணர்ந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கு. அத போய் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கிய. என்ன வேணும் இப்படி சொல்ற? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறா? கஷ்டப்பட்டு வளர்த்த பெத்தவங்க, கூட பிறந்தவங்க இப்படி கேட்காம என்ன பண்ணுவாங்க? அவளுக்கு என்னத்தை இந்த வீட்டுல குறை வச்சோம்? பிறந்ததுல இருந்து காலேஜ் படிச்சு முடிக்கிற வரை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டோம். இப்ப எல்லாமே வீணா போச்சு. வெளியில போக முடியல, வர முடியல. என்னென்ன கேள்வி கேக்குறாங்க. வெளியில போகவே சங்கடமா இருக்கு. நீ போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொன்னாங்க தெரியுமா? காலேஜ்லயே அவளுக்கு எவ்வளவு பேர் லவ் லெட்டர் கொடுத்தாங்க. அதையெல்லாம் அவ கண்டுக்க மாட்டா. அவ உண்டு, அவ படிப்புண்டுன்னு இருப்பா. இவளா நிச்சயமா அவன் கூட விரும்பி போயிருக்க மாட்டா. அவன் தான் திவ்யாவை கண்டிப்பா கடத்திட்டு போயிருப்பான்னு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு சொன்னாங்க. ஆனா நீ அதெல்லாத்தையும் கெடுத்துட்ட. நீ வீட்டு விட்டு போனதுனால அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு தெரியுமா? சரி சரி, எதுக்கு இதெல்லாம் அவகிட்ட சொல்லிக்கிட்டு? ஏதோ கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. அதுக்கு அவ என்ன பண்ணுவா? அந்த பாவி பையன் என் பிள்ளை மனசு கெடுத்து கூட்டிட்டு போயிட்டா. அதுக்கு என் பிள்ளைய குறைசனா எப்படி? பேசாம அவ மனசை கஷ்டப்படுத்தாம எல்லாரும் போங்க போங்க, எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. உங்க பொண்ணு எப்படி வீட்டை விட்டு போனனோ அதே மாதிரி பவித்திரமா தான் வந்திருக்கு. யாரோட நிழல் கூட என் மேல படல. என்ன நம்புங்கப்பா, நான் சொல்றது சத்தியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரோட நிழல் கூட என் மேல படல. என்ன நம்புங்கப்பா, நான் சொல்றது சத்தியம். என்னங்க, அவதான் இவ்வளவு தூரம் சொல்றல்ல. அங்க என்னென்ன நடந்துச்சுன்னு அவ ராத்திரியே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்பா, மீனாட்சி, இனிமேலாவது புத்தியோட இருக்கு சொல்லு. அனாவசியமா வெளியே எங்கேயும் போக வேண்டாம். கொஞ்ச நாள் போட்டும்.
அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் யோசிப்போம். காவியா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்லாமா? இவ்வளவு நாளா பேசாதது புதுசா என்ன பேச போற? என்ன விஷயம் சொல்லு. ஏய், இப்படி பொறுமை இல்லாம வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற பாரு. இதை நினைச்சாதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நீ யோசிச்சு பேசுற விஷயம் எல்லாம் உங்ககிட்ட ஒன்னும் இருக்காது. இந்த மாதிரி விடுகதையெல்லாம் போடாம என்ன விஷயம்னு சரியா சொல்லு. என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு. ஏய் காவியா, உனக்கே தெரியும் எங்க அண்ணிக்கும் குழந்தை பிறக்கல. எங்க அப்பா அம்மாவுக்கு பேர பிள்ளைங்கன்னா அவ்வளோ ஆசை. என் அண்ணனுக்கும் பெத்தவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு ஒரு அறிவும் இல்லை. என்னால நிறைவேற்றி வைக்க முடியல, அதனால காவியா நீ ஒரு அழகான பேர பிள்ளை பெத்து கொடுத்தா எங்க அப்பா அம்மாவோட ஆசை நிறைவேறும், அதானே சொல்ல வர? ஐயோ, என்ன காவியா, என் மனசுல இருக்கிறத இவ்ளோ கரெக்டா சொல்லிட்ட. உனக்கும் சரி உங்க அப்பா அம்மாவுக்கும் சரி ஃபியூச்சரை பத்தி ஒரு கவலையே இல்ல. ஏய், ஃபியூச்சரா? ஆமா தனுஷ், உங்க குடும்பத்துக்கு எதிர்காலத்தை பத்தி கவலையே இல்லைன்னு சொல்ல வரேன். நீயும் படிக்கல, உங்க அண்ணனும் படிக்கல, உன் தங்கச்சியும் படிக்கல. காரணம் என்ன? எல்லாம் பணம் இருக்கிற அலட்சியம். சரி தனுஷ், நம்மளுக்கு ஒரு ஆம்பளை புள்ளியோ ஒரு பொம்பளை புள்ளியோ பிறக்குதுன்னு வச்சுக்கோ. அவங்கள படிக்க வைக்கிறது, பெரிய ஆளாக்குறதெல்லாம் யாரோட கடமை? உன்னோட கடமை தானே. நீ பெத்துக்கு போற புள்ளைக்கு சுயமா நீ என்ன சேர்த்து வச்சிருக்க? ஒரு பேங்க் பேலன்ஸ் கூட இல்ல. உன் செலவுக்கே உங்க அப்பா கிட்ட நீ கையேந்தணும். நீ பெத்துக்கு போற புள்ளையும் உங்க அப்பா கிட்ட கையேந்தணுமா? இதெல்லாம் தேவையா? இங்க பாரு, முதல்ல நீ சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை தேடு. நாளைக்கு உன் கையில பணம் இருந்தாதான் உன் புள்ள உன்னை மதிக்கும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கோ, அப்புறம் புள்ள பெத்துக்கிறத பத்தி யோசிப்போம். பாட்டி, எனக்கு மனசு சரியில்லை, கொஞ்சம் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன். அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயோ, இத நான் சொல்ல மாட்டேம்மா. ஏற்கனவே நீ போனதுல இருந்து நீ தான் அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன்னு என்னை பயங்கரமா சண்டை போட்டான். இப்ப நான் போய் இத சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நீயே போய் அவங்கிட்ட கேளு போ. எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப? ஏய், சும்மா போய் கேளு, அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. மாமா. அப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. மீனாட்சி, என்னங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, என்கிட்ட எந்த பேச்சு வச்சு கூடாது. என்கிட்ட அது இதுன்னு சொல்லிட்டு வந்து நிக்குது. ஒண்ணும் இல்லைங்க, வழக்கமா போற கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு. ஏன் கோயில யாரையாவது வர சொல்லிட்டு மறுபடியும் ஓடி போலான்னு பாக்குறாளா? பாவத்தை செஞ்சுட்டு இனிமே பரிகாரம் தேடி பிரயோஜனம் இல்லை. பேசாம வீட்டுல இருக்க சொல்லு. ஏங்க, ஏற்கனவே வாழ்க்கையை தொலைச்சிட்டோன்னு மனசு உடைஞ்சு போயிருக்கா? சும்மா பொடிநடையா வெளியில போயிட்டு வந்தா அவளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. 4 பேர் நல்ல புத்தி சொல்லுவாங்கல்ல. ஆமாமா, நான் இந்த ஊருக்கே புத்தி சொல்லி பாடம் நடத்துறவன். என் பேச்சே மீறி போயிட்டா.
இனிமே இந்த ஊருலகம் அப்படியே நான் புதுசா சொல்ல போகுது. ஏன் இப்படி பண்ணேன்னு காரி துப்பும். பேசாம வீட்லயே இருக்க சொல்லு. மாமா, உங்களுக்கு திவ்யா மேல சந்தேகம் இருந்தா நான் வேணும்னா அவளோட போயிட்டு வரனே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, ராகு காலத்துல அம்மனுக்கு விளக்கு வச்சா தடையெல்லாம் போகும். அப்படியே நானும் அவருக்கு ஒரு விளக்கு வச்சுட்டு வந்தா சீக்கிரம் கால் குணமாகும்ல. வேணி மறந்து போயிட்டியா? ஆமா, மறந்துட்டேன். அப்பா என்ன நம்புங்கப்பா. நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஏற்கனவே போக வேண்டிய மனம்லாம் போயிடுச்சு. அது இனிமே திரும்பி வராதுதான். நீங்க வேணா வாழ்நாள் முழுக்க திட்டிட்டே இருங்கப்பா. ஆனா என் மனசு சாகுற வரைக்கும் நான் செஞ்ச தப்ப சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு தண்டனை எனக்கு போதும்பா. அப்பா, இப்ப நான் கோவிலுக்கு போறது கூட எனக்காக வேண்டிக்கிறதுக்கு இல்ல, உங்களுக்கு அம்மா, அண்ணன், பாட்டி உங்க எல்லாருக்காகவும் தான். நான் கோவிலுக்கு போறது இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் போல இங்கே இருந்து சாமி கும்பிட்டுக்கிறேன். என்னங்க இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கா? நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படிங்க? கோயிலுக்கு தானே போறேன், போ சொல்லுங்க. சரி சரி, போயிட்டு வர சொல்லு. எனக்காக யாரும் ஒண்ணு வேண்டிக்க வேண்டாம். எனக்கு என் அம்மா துணை இருந்தா போதும். திவ்யா அதான் சொல்லிட்டார்ல, போயிட்டு வா. வரேம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க ஜூஸ். ஏங்க, உங்களுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்கலங்கிற கோவத்துல இருக்கீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் இனிமே நாம என்ன செய்யறது? ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அந்த காவியா எவ்வளவோ சொல்லியும் நான் கேட்காம உங்களை என் அண்ணன் மாதிரின்னு சொன்னேன். அப்படி பொய் சொல்லியும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கல. அதுக்கப்புறம் நீங்க திவ்யாவை கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு பாத்தீங்க, அதுவும் நடக்கல. இனிமே எதுக்குங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த திவ்யாவை விட்டுருங்க, நாம சந்தோஷமா இருக்கலாம். நான் எப்பவுமே கூட சந்தோஷமா தான் இருப்பேன். அதான் நான் அன்னைக்கே சொன்னல, திவ்யாவை எங்க அப்பா அம்மாவோட திருப்திக்காக தான் நான் கல்யாணம் பண்றேன்னு. மற்றபடி நாம தனியா குடும்பம் நடத்தலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா என்னை இப்படி ஏமாத்தின திவ்யாவை நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். அதுல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எதுக்குங்க வீண் வம்பு? ஏற்கனவே நம்ம விஷயம்லாம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. எங்க அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் ஆனா அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நான் சாதிச்சிட்டேன். இருந்தாலும் எங்க அம்மா நான் சொன்னதை நம்பல. நானும் அதை பெருசாவே எடுத்துக்கல பிரியா. ஆனா எங்க அன்னைக்கு மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ண விஷயம் தெரியும். இருந்தாலும் அவங்க பேச்சுல எங்க வீட்டுல ஈடுபடாது. நான் என்ன தப்பு செஞ்சாலும் எங்க அப்பா கிட்ட நான் எதுவும் செய்யலன்னு எங்க அம்மா சொல்லி சாதிச்சிடும். அதனால அந்த திவ்யாவை நான் விட போறதில்ல பிரியா. அவ்வளவு சரியான பேக்குதான். நான் என்ன சொன்னாலும் சரி, தலையாட்டி பொம்மை மாதிரியே தலையாட்டிக்கிட்டு என் பின்னாலேயே வருவா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கிற விஷயத்த கூட அவன் நம்பல. அவ்வளவு தூரம் என் கூட வந்தவ திடீர்னு அவங்க அப்பா அம்மா மேல உள்ள பாசத்துல மயங்கி என்னை தனியா விட்டுட்டு போயிட்டா. அதுக்காகலாம் நான் அவளை விட்டுற மாட்டேன். அதே பாசத்தை காட்டி
அவளை ஈஸியா என்னால ஜெயிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் பாசத்தை நான் அதிகமா காட்டினா அவ என் பின்னாலேயே வந்துருவா. அதான் அவளை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த புறா மறுபடியும் என்கிட்ட வரும். அவ என் கூட ஓடி வந்தது இந்த உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இனிமே அவளை எவன் கல்யாணம் பண்ண வருவான்? என்னைக்கு இருந்தாலும் அவ எனக்கு தான். என்னமோங்க, சொல்ல வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க எந்த வம்புலையும் மாட்டாம என் கூட வாழணுங்கிறது ஆசை. நமக்கு கூடிய சீக்கிரத்துல குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை நல்லபடியா பிறந்தா பட்டெடுத்து சாத்துறேன்னு அம்மன் கிட்ட வேண்டியிருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாம 2 பேரும் கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க போயிட்டு வரலாம். வேண்டாம் பிரியா, யாராச்சும் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இத்தனை வருஷம் பார்க்காதவங்களா இனிமே நம்மள பார்க்க போறாங்க. அப்படி யாராவது கேட்டா உங்களை என் அண்ணன்னு சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக வாங்க. சரி, போலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் குளத்து மீன் இல்லை, கடல் மீன். எங்க விட்டாலும் நீந்துவேன். சரி, நீ போய் ரெடியாக, கிளம்பலாம். திவ்யா, ஊடிய சீக்கிரம் நீ என் வலையில மாட்டுவடி. சர்வமங்கள மகாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரிகம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்மா தாயே, என் குடும்பத்துல உள்ள கஷ்டம் எல்லாம் போகணும். எங்க அண்ணனுக்கு கால் சீக்கிரம் குணமாயிடணும். என் அப்பாவுக்கு உடம்பு நல்லா இருக்கணும். பாட்டியும் அம்மாவும் தீர்க்காயுசா இருக்கணும். எனக்கு பிடிச்ச கெட்ட நேரம் எல்லாம் விலகிடணும். நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிரு தாயே. அம்மா தாயே, நீதான் எப்பவும் துணையா இருக்கணும். அஷ்டாபதே நவபதே பூமிஷே சகஸ்ராக். Thank you.